ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், புக் ரிவ்யூவில் இன்றைக்கி தூக்கம் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம். ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது உடம்புக்கும் மனசுக்குமான ஒரு ஓய்வு. சரியான அளவு ஆழ்ந்து தூங்கி எந்திக்கிறவங்க உடம்புல புத்துணர்ச்சியும் கருத்தில் ஒரு தெளிவையும் பெறுவாங்க. தூக்கம் ஒரு மிகப்பெரிய நிவாரணி. உடம்போட எதிர்ப்பு சக்தியை புதுப்பிக்கிறதுக்காக தூக்கமே துணை வருது. என்ன அடிபட்டாலும் அந்த வலியிலிருந்து விடுபடுறதுக்கு உடனடியான பரிகாரம் தூக்கம் மட்டும்தான். சமூகத்துல தூக்கத்தால வர்ற பிரச்சனையை விட தூக்கமின்மையினால வர்ற பாதிப்புகளே அதிகம். முறையா தூங்காதவங்க அடுத்த நாள் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா தான் இருப்பாங்க. நுண் தூக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சில நொடிகள் நடக்கிறது சமயத்துல ஒரு மணித்துளி கூட நீடிக்கும். வயதாகும் போது தூக்கம் குறைஞ்சு போயிடுது. இன்னைக்கு பல விபத்துகள் ஓட்டுநர்களுடைய தூக்கத்தால தான் ஏற்படுது. பிறந்த குழந்தைங்க 18 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்குது. அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சு 6-7 மணி நேரம் போதுங்கிற கணக்கு வந்துடுது. 70 வயசை கடக்கும் போது தூக்கம் தொடர்ச்சியா வர்றதில்ல. தூக்கமின்மைங்கிறது உடல்நிலையை வெகுவா பாதிக்கும். தொடர்ந்து தூக்கம் இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நோய். தூக்கம் வராதது ஒரு நோய் அப்படின்னா எந்த இடத்துலையும் படுத்த 10வது நிமிஷமே ஒரு கொட்டாய் கூட விடாம கொரட்டையோட தூங்கி வழிகிறவங்களும் இருக்காங்க. தூக்க மாத்திரைகள் ஒரு உண்மையை உணர்த்துது. அதிக தூக்கங்கிறது மரணத்திற்கு இணையானது. என்ன நடந்தாலும் தெரியாம பணம் மாதிரி தூங்குற கும்பகர்ணங்களும் உண்டு. சிலர் தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் நுண்ணிய தன்மை உடையவங்களா இருக்கிறாங்க. புது இடத்துல தூக்கம் வராது, பயணத்தின் போது தூக்கம் வராது. தூக்கம் அப்படிங்கிறது ஒருத்தர் மெய்மறந்து இருக்கக்கூடிய இயற்கை அமைதி. சில விலங்குகள்லாம் நின்னபடியே தூங்குது. மனுஷனை தவிர வேற எந்த விலங்கும் புரட்ட விடுறதில்ல. தூக்கத்திலையும் பல வகைகள் இருக்கு. அசதி தூக்கம், கோழி தூக்கம், விருந்து தூக்கம், வேதனை தூக்கம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. தூக்கத்தை நெறிப்படுத்த வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம வாழ்க்கையில துயரமான சம்பவங்கள் நம்மளுடைய தூக்கத்தை பாதிக்கிறது உண்டு. ஆனா அதையே அசை போட்டுட்டு தூங்க மறக்கிறது முறை கிடையாது. தூக்கத்தின் காரணமா நம்மளுடைய நினைவாற்றல் வலு போயிடுது. தூக்கமும் உணவும் உழைப்பும் சரியான விகிதத்துல கலக்கும் போதுதான் உடலும் மனசும் ஒரே கதியில இயங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த புக்கு வாங்கி படிங்க. ஓகே, பாய்.